ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் கடையில் போய் சாலை மீன் வாங்கிட்டு வந்தேன். அருமையான தேங்காய் வைக்காமல் சாலை மீன் குழம்பு, புளியும் வச்சு மாங்காயம் வச்சு தக்காளி சின்ன வெங்காயம் வச்சு நம்ம எப்படி அருமையான குழம்பு செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த 50 ரூபாய்க்கு இந்த மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே கரைமடி மீனாக தான் இருக்குது. அவங்க மணல் நிறைய வாரி போட்டுருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பாருங்கள், ஒரு 15 சாலையத்தை இருக்கும். இங்கே பாருங்கள். சரி, நீ இது க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அருமையான சாலை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். பாருங்கள். மீன் அருமையாக கட் பண்ணி வேஸ்ட் எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3-4 வெள்ளம் கழுவி எடுத்துக்கிட்டேன். இது தலையை எடுக்கல, தலையெல்லாம் வச்சுருக்கேன். இது சாலை மீன் தலை அருமையாக இருக்கும். பாருங்கள் எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்க போவோம். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய், மாங்காய், தக்காளி, புளி, சின்ன வெங்காயம், அடுத்து தேவையான இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்க போவோம். இதுக்கு நான் ஆயில் போடாமல் அப்படி மீன் மசாலா எல்லாமே போட்டு அதிலே ரெடி பண்ணுறது. இது அருமையான சுவையாக இருக்கும். பார்ப்போம். மீனை சட்டியில் போட்டுற வேண்டியதான். அருமையாக மீனெல்லாம் கழுவி வச்சாச்சு. இது நாங்கள் ஆயில் விடவே மாட்டோம். இந்த மீன் குழம்புக்கு வத்த வச்சு எடுத்தோன்னா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இன்னி மாங்காவை போட்டுருவோம். மாங்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், புளி, மல்லிப்பொடி போட்டுருவோம். ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுருவோம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி 1 ஸ்பூனு. இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால தான் 1 போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட லைட்டாக போடலாம். நாங்கள் காரம் அதிகமாக கூட்டுவோம். அதனால் அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி, வெந்தயம், ஜீரகம். இனி தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். எல்லாமே போட்டாச்சு. உப்பு, மிளகாப்பொடி, வெந்தயப்பொடி, ஜீரகம், மல்லிப்பொடி. தண்ணி விட்டு கலக்கிட வேண்டியதான். அப்படி இதை நீ வத்த வச்சு எடுத்தோன்னா அருமையாக இருக்கும் குழம்பு. ரொம்ப எதேசம் கொதிச்சிருச்சு, பார்ப்போம். அருமையாக வந்துருக்கு கொதிச்சு. பாருங்கள் எவ்வளோ இதாக வந்துருக்கு. இன்னும் ஒரு 2 செகண்டில் ரெடி ஆகிரும். அருமையான சாலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.